வணக்கம். இன்றைக்கி நம்ம மசாலா சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சுடுதண்ணி வைப்பது எப்படி. இது ஒரு காம்ப்ளெக்ஸான டிஷ். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் சரியாக வரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அடுப்பு மேலே கடாய். ஏன்னா கடாய் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக சுடுதண்ணி வைக்க முடியாது. அதுக்கப்புறம் இதில் ஜில்லுன்னு தண்ணி ஊற்றணும். ஏன்னா சுடு தண்ணி ஊற்றுறீங்கன்னா சுடு தண்ணி வைக்கணும்னு அவசியமே இருக்காது. ஸோ ஜில்லுன்னு தண்ணி ஊற்றணும். தண்ணி தான் இதில் யூஸ் பண்ண போகிற ஒரே இன்க்ரீடியன்ட். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஸ்க்ரீனில் உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுப்பை பற்ற வைக்காமல் சுடுதண்ணி வைக்கணுன்ட்டு பக்கத்தில் ஒரு வருஷம் நின்னாலும் தண்ணி சூடாகாது. ஸோ அடுப்பை பற்ற வைக்கணும். அடுத்தது ஃப்ளேம் ஹையாக வைக்கிறது லோவாக வைக்கிறதுல அவங்க இஷ்டம். லோவாக வச்சிங்கன்னா லேட் ஆகும், ஹையாக வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆயிரும். அவ்வளோதான். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது மாதிரி பொலன்னு சத்தம் வரும். அப்புறம் கீழேருந்து முட்டை முட்டையாக வரும். அப்படியும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அவங்க விரலை விட்டு பாருங்கள். அவங்க விரல் சுட்டுருச்சுன்னா தண்ணி சூடாகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது சுடு தண்ணி ரெடி. இதை நீங்கள் பல பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதில் திரும்பி நீங்கள் ஜில்லுன்னு தண்ணி ஊற்றி அதை ஜில்லுன்னு ஆக்கிடலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணலாம், சாப்பாடுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை வேணால் கடுப்புக்குன்னு பேசினா மூஞ்சில் கூட தூக்கி ஊற்றலாம். இந்த காம்ப்ளெக்ஸான டிஷ் உங்கள் வீட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.